இப்போ ஊரில் 2 ஆளுக்கு சண்டை வந்துடுது. அப்போல்லாம் ஊர் கவுண்டர் வச்சுலாம் பேச மாட்டாங்க. அப்போ வந்து வீரப்பன்னா இந்த தங்கவேலு மாதேன் 2 பேர்த்த இட்டுவிட்டு தலைமறைவாக தான் இருக்கிறாப்புல. வந்து ஆள் விட்டு நான் ஊருக்காரர்கிட்ட சொல்லி விட்டுருவா. அப்படி பல நேரத்துக்கு அவங்கள கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. இந்த இடம் பேர் என்னங்கண்ணா? இதுதான் ஏகிலிமோட்டு கல்லுன்னுவாங்க. ஏகிலிமோட்டு கல், ஓடதாசம் பாறை. ஓடதாசன் பாறை. ஓடதாசம் பாறை. அதில் வந்து தான் இப்போ எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனைன்னா இப்போ ஊருக்குள்ளே 2 பேர் சண்டை பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஊருக்குள்ளே போக மாட்டார். அவங்கள வர வச்சு இங்கே குந்த வச்சு நீ இப்படி போகணும், நீ இப்படி போகணும், இதுக்கு மேலே ஊரில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டு விடுறது. பஞ்சாயத்து பேசுகிற இடம். பஞ்சாயத்து பேசுகிற இடம் அது. ஊருக்குள்ளே வெளிப்படையாகவே இருந்த நாட்கள் தானே? ஆமாம். அப்போல்லாம் வந்து அதிகமாக யாரையும் சுடவுமில்ல. அந்த தங்கவேலு மாதேன்னு இங்கே கோட்டையூருக்கார சுட்டாங்கப்பா. அது அதை சுட்டுவிட்டு இவர் தலைமறை வைக்கிற அப்படின்னு வச்சுக்கா ஊருக்குள்ளே வர மாட்டார். ஏதோ அப்படி யாரில் பிள்ளையா அங்கங்கே இருப்பா. அப்படி அதை வந்து ஏதோ இங்கே பஞ்சாயத்துக்கே அந்த பெருந்தலையும் தான் வரும். நம்ம சிறுங்காலம் மட்டும்லாம் அப்போல்லாம் நாமளாம் அது இவ்வளோ பசங்க மொத்தம் வீரப்பம் வரோம். ஞாயிற்றுக்கு இன்றைக்கி வீரப்பம் வர சொல்லிக்கிறோம், பலான் ஆளுங்களை வர சொல்லிக்கிறான்னு கூப்பிட்டு ஊரில் பேசிட்டு வருவாங்க. அப்புறம் வந்து பேசி நீ பேசுனது இப்படி பேசுனது தப்பு, நீ பேசுனது கூட இருந்தவங்களும் விசாரிக்கிறான் இல்லையா, என்ன சண்டை எப்படி வந்துச்சுன்னு சாட்சிங்களை விசாரித்து நீ இப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்கள ஆளுக்கு சண்டை போட்டு விட்டுட்டு அவங்கக்கிட்ட வந்து குத்தம் காய்ச்சி பணம் காய்ச்சிலாம் வாங்க மாட்டார். நீ இந்த மாதிரி இருந்துக்கணும், இதுக்கு மேலே சண்டை போடக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டு விட்டு இந்த பாறையில் தான் நாயம் பேசுகிறான்னு சொல்லிட்டு வருவாங்க. நான் இங்கே வரல. அப்போல்லாம் நாங்கள் சிறு பசங்க இங்கே வரத்துக்கு விட மாட்டாங்க. விரும்பினாங்க வந்தாலும் அந்த ஆள் சண்டை போடுவார். சிறுமலையெல்லாம் அங்கே வேண்டாம், சிறுமலையெல்லாம் அங்கே நேரத்துக்கு கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா. அவர் இருக்கிறது ஒரு இடமா இருந்தால் இந்த பஞ்சாயத்துக்குன்னு சிறுமை இங்கே வரும். அப்படி அவர் எங்கே இருப்பா அப்படியே தெரியாது. இப்படி ஒரு பஞ்சாயத்துன்னு போய் சொன்னாங்களா இப்படி தான் பண்ணுறான் அப்படின்னு அங்கேருந்து வருவா. அப்படி பலான இடத்துக்கு வந்துடுங்க, ஒரு 10 மணிக்கே 8 மணிக்கே வந்துடுங்க, வந்து அதை முடிச்சுட்டு நான் வேறு பக்கம் போகணும் அப்படின்னு வந்துடுவாங்க. அப்புறம் ஊருக்காரெல்லாம் சேர்ந்துட்டு அந்த சண்டை பண்ணவங்க எல்லாம் வந்தால் அவங்கள குந்த வச்சு இப்படி போகணும்பா, இந்த மாதிரி பண்ணணும் அந்த சொன்னால் ஒத்துக்குவாங்க. அப்படி அப்புறம் இந்த 5 பேர்த்த சுட்டு தானே அப்புறமெல்லாம் ஊருக்குள்ளே இந்த தினேஷ் கேஸ்க்கு அப்புறம் வந்து வரதில்லை. அது தினேஷ் கேஸுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியே பங்காளி வீட்டு அவங்கள ஒரு 5 பேரை சுட்டு விட்டாங்க. அதிலேருந்தே அப்புறமெல்லாம் இந்த ஊருக்கு உள்ளே வர்றது பிடிக்கிறது இந்த பஞ்சாயத்து இதெல்லாம் இல்லை. அதுக்குங்க புள்ள தலைமறைவு. அதுக்கு முன்னேருந்து அதுலேருந்து தலைமறைவு வச்சு அப்புறம் இந்த தினேஷ் இந்த 5 பேர்த்து கேஸில் வந்து இந்த தினேஷ் எல்லாத்தையும் யார் சம்மந்தப்பட்டவங்களாம் அடிக்கிறது தான். அப்புறம் இதில் என்ன பிரச்சனை வந்துச்சே தெரில, யார் போட்டு கொடுத்தாங்களோ அந்த ஆள் போய் குறுக்கட்டி சிமெண்ட்டுக்கெல்லாம் சுட்டு அது சுட்டு விட்டு போனாலே தான் இந்த ஊர் அதுலேருந்து ஆளை யாரும் பார்த்தவங்க யாரும் இல்லை.